இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றது, அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நானுக்கு எப்படி ரெடி பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம். நான் நானுக்கு ஈஸ்ட்டும் சுகரும் நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம மைதாவை எடுத்துக்கலாம். மைதா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நானும் எங்கள் வீட்டுக்காரோம். அதனால் எங்களுக்கு போதும் இதுவே. அதுக்கப்புறமா பட்ரு நான் காய வச்சுருக்கேன். பட்ரு போட்டுக்கலாம். அப்புறமா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஈஸ்ட்டும் சுகரு, அவ்வளோதான் இதில் நான் போட்டிருக்கிறது. நான் போட்டிருக்க தண்ணி அதுவே கரெக்டாக இருக்கும். வாங்க மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் சாப்பிட போகிறாரு, நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம கைவாட்டத்துக்கு நம்ம எவ்வளோ முடியுதோ நம்ம அவ்வளோ பிசைஞ்சிக்கணும். இதை நான் நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நம்ம அதுக்குள்ளே நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் பன்னீர் வச்சுருந்தேன், அதை எடுக்கவே முடியல. ஃப்ரீசர் ஆஃப் பண்ணாலும் எடுக்க முடியல. அதுக்கு எதனா ஒரு டிப்ஸ் இருந்தால், நல்ல டிப்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நம்ம கட் பண்ணி நம்ம பட்டர் போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். அது ஃப்ரை ஆகுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். நம்ம 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் போயிட்டு. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். தவா வச்சுட்டு பட்டர் போட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ நான் பன்னீர் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அந்த பக்கமாக நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வச்சாச்சு. நம்ம பட்டை போட்டுட்டு அது மெல்ட் ஆகட்டும். இப்போ ஆனியனு சில்லி போட்டுக்கலாம். நம்ம பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது போதும், இது ஃப்ரை ஆனது. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ஃப்ரை ஆன உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டேன், நான் அதை எடுக்க மறந்துட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பட்டர் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம்.
தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு போதும் தண்ணி இவ்வளோவே. ஸ்டேஜில் நான் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு. எனக்கு உப்பு கரெக்டாக இல்லை, நான் அது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நான்லேயே உப்பு போட்டிருக்கோம், நம்மளுக்கு போதும் அதுவே. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ தண்ணி வச்சேன், இவ்வளோ ஆயிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் போட்டுக்குவோம். பன்னீர் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு குழம்பு நல்லா இன்னும் திக்னஸ் ஆகணும். அதனால நான் மீடியமில் வச்சுருக்குறேன். வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். மசாலா எல்லாம் பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அது நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேதி போட்டுக்குவோம். பாருங்கள், பட்டரெல்லாம் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பட்டரெல்லாம் இவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது நான் செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ நானுக்காக ஊற வச்ச மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ன வாங்க திறந்து பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. ஸோ எப்பவுமே நான் செய்யும்போது மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு செய்யுங்க, அப்போ தான் அந்த சாஃப்டாக இருக்கும். அப்படியே செய்யும்போது என்னென்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. இன்னும் உருண்டை பிடிச்சி வைக்கணுமா? என் மண்டியில் வைக்கிறியா பாரு. வை, ஒரு பிளேட்டில் வை. நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா 5 நான் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தா கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இது வந்து பார்த்தோன்னா உருட்டும் போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் புதினாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை வந்து மேலே வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம சொன்ன மாதிரி கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தவா மேலே வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். ஸோ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் திருப்பி போடுவோம். வந்ததுக்கப்புறம் ஸோ மேலே வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் நான். ஸோ பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தடவி விட்டுருவோம். Apa boy? Apa ini nane? Ini nane berdua. Selesai.
போதுமா? வைக்காத, போதும். அவருக்கு வச்சிரு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்ல. எப்படி இருக்கு சொல்லுமா. மர நீ சாப்பிடு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.